that when the new pope is walking down the hallway, Peter's eyes are following. Here we are. There we are. Pope Leo XIV is now Pope Leo appearing, XIV. coming to the central loggia of the basilica. Very special moment. Very special moment. And Here he is. There he is, And the applause going up, the greeting, the waving, big the smiles. smiles. How amazing. How amazing. And Dr. Elizabeth is also talking about the symbolism of the red that he's wearing. You know, it is a sacrificial role, and that is the symbol of the சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவுடைய பால்கனியிலிருந்து வேட்டிக்கனில் காட்சியளிப்பவர் தான் புதிய போப். அவருடைய பெயர் ராபர்ட் ப்ரெவோஸ்ட். ஆனால் போப்பாக போப் லியோ 14 என அழைக்கப்படுவார். சென்ட் பீட்டர் பெசிலிக்காவுடைய பால்கனியில் அவர் தோன்றி உலக கத்தோலிகர்களுக்கு முதன்முறையாக காட்சியளிக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு வினோதினி, ஓவர் டு யூ. போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய போப்பை தேர்ந்தெடுக்க கார்டினல்கள் ஒன்று கூடி இன்று இரண்டாவது நாளான இன்று புதிய போப்பை தேர்ந்தெடுத்துள்ளனர். 133 கார்டினல்கள் வாக்களித்ததில் பெரும்பான்மை பெற்று கார்டினல் ராபர்ட் ப்ரிவோஸ்ட் தற்பொழுது புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிவிக்கும் விதமாக தேவாலயத்தின் வாட்டிக்கனில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தின் சிம்னியில் இருந்து வெள்ளை புகை வெளியேற்றப்பட்டது. கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாகமாக கரவொலி எழுப்பி அதை வரவேற்றனர். தற்பொழுது அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்ற பெருமையை ராபர்ட் ப்ரிவோஸ்ட் பெற்றுள்ளார். 69 வயதான அவர் சிகாகோ இலினாயை சேர்ந்தவர். நீங்கள் சொன்னது போல த ஃபர்ஸ்ட் எவர் போப் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவிலிருந்து தேர்வாகி இருக்கக்கூடிய முதல் போப் அப்படிங்கிறவர். பல உலக நாடுகளில் பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். போப் பிரான்சிஸோடைய சீர்திருத்த பாணியில் அவர் செயல்படுவார் என தெரிகிறது.